சென்றதே வனவாச 12 ஆண்டுகளில் இன்றுதான் நாடகத்தில் இடியமா தேவையால் பாரத முடிக்கவே நிகரிலா பெருந்தேன் மாரத்த துரியம் மேல் வந்துதான் இருக்குதான் கூந்தலை மாரத்த துரியம் மேல் நின்றுதான் கூந்தலை வாரியே முடித்த உமையில் வனக்கிளி கதம்பவன குஞ்சபவ சந்தனரி அதிருவ பஞ்சாலே தாயே தயாபரி தஞ்சமுள் பாதமம்மா சக்தி வடிவானவளே தரணியில் மக்களின் துயரெல்லாம் தீர்த்திட தயவுடன் வந்தவளும் நீ மாயாவிலாசினி மரகதே வல்லினி மணிமந்திர ரூபிணி நீ மாதா தயாபரி மங்கள வதனி மனதெல்லாம் நிறைந்தவளும் நீ சேயாக வந்து நீ துருவதன் வேள்வியில் தீயாய் எழுந்தவளும் நீ செங்கையும் சட்டையும் பம்பையும் முழங்கிட செந்தழில் வந்தவளும் நீ வாயார பாடிடும் வாஞ்சையுளமைந்தரை வகையுடன் காப்பவளும் நீ வண்ணமிகு பாண்டவர் என்னவரில் நின்றிடும் வாழ்வரசி பாஞ்சாலியே வண்ணமிகு பாண்டவர் என்னவரில் நின்றிடும் வாழ்வரசி பாஞ்சாலியே ஆத்தா திரௌபதி அன்பரு கருளிதி பூத்தால் யாகம் தன்னிலே ஞான தீபமாய் பொன்மகளாய் வந்து தோன்றினாள் ஞான தீபமாய் பொன்மகளாய் வந்து தோன்றினாள் ஆத்தா திரௌபதி அன்பரு கருளிதி பூத்தால் யாகம் தன்னிலே ஞான தீபமாய் பொன்மகளாய் வந்து தோன்றினார் ஞான தீபமாய் பொன்மகளாய் வந்து தோன்றினார் குருகுலத்தில் பாண்டவர்க்கு தேவியானவள் திருவடியை அடைந்தவர்க்கு ஆவியானவள் குருகுலத்து பாண்டவர்க்கு தேவியானவள் திருவடியை அடைந்தவர்க்கு ஆவியானவள் திருவருளை பொழிந்திடவே தாயுமானவள் திருவருளை பொழிந்திடவே தாயுமானவள் உருகுகின்ற மக்களுக்கு தாயுமானவள் ஆத்தா திரௌபதி அன்பரு கருணிதி போத்தால் யாகம் தன்னிலே ஞான தீபமாய் பொன்மகளாய் வந்து தோன்றினார் ஞான தீபமாய் பொன்மகளாய் வந்து தோன்றினார் கொண்டமொழி சீரையுடன் கொலுவிருப்பவள் பம்பையோடு கைமொழி கேட்டு இன்பம் அளிப்பவள் கொந்தங்கொடி சீலையுடன் கொலுவிருந்தவள் பம்பையோடு கைவலி கேட்டு இன்பமடைபவள் வீரகந்தம் அணிந்தவர்க்கு வெற்றி அருள்பவள் வீரகந்தம் அணிந்தவர்க்கு வெற்றி அருள்பவள் பேரானந்தம் கூடி நாம் பாடியாடுவோம் ஆத்தா திரௌபதி அன்பரு கருணிதி பூத்தால் யாகம் தன்னிலே ஞான தீபமாய் பொன்மகளாய் வந்து தோன்றினார் ஞான தீபமாய் பொன்மகளாய் வந்து தோன்றினார் கொடியவனாம் துரியனுக்கு கூற்றுமானவள் குலமதனை அழித்திடவே குழல் விரித்தவள் கொடியவனாம் துரியனுக்கு கூற்றுமானவள் குலமதனை அழித்திடவே குழல் விரித்தவள் அடியவரை காத்திடவே அவதரித்தவள் அடியவரை காத்திடவே அவதரித்தவள் அச்சுதனின் சோதனையில் நம்மை வாழுவாள் ஆத்தா திரௌபதி அன்பரு கருணிதி பூத்தால் யாகம் தன்னிலே ஞான தீபமாய் பொன்மகளாய் வந்து தோன்றினார் ஞான தீபமாய் பொன்மகளாய் வந்து தோன்றினாள். ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்தா கோவிந்தா ஆச்சரியவரத கோவிந்தா கோவிந்தா எல்லாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்வர் பாரதீபங்களே தேவா வேறுவர் எழுதிக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
வருகிறான். சுவாமி, 4ஆம் நாள் சண்டை முடிந்து 14ஆம் நாள் சண்டையிலே கதிரவன் வருவதற்குள்ளதாக ஜெயத்ரதனை வடிப்பேன் என்று சபதம் செய்து அர்ச்சுனன் சென்று வெள்ளியங்கிரியாகிய கைலாவரை சென்று ஆயுதங்களை பெற்று வந்து 14ஆம் நாள் சண்டையிலே காலை சண்டையான தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது ஜெயத்ரதனை மூடி மறைத்துவிட்டு வந்து சண்டை செய்து கொண்டிருக்க பாராளி அவரவர பாண்டவர்கள் இடநீர பார்த்தன் வாழ ஓராள் எழுபடி தோலை சந்திராயத்தினாலே மறைத்தார் பகவான். மாலை நேரம் ஆகிவிட்டது என்று அக்கிரியை மூட்டி அர்ச்சுனன் இறங்க முற்படுகிற பொழுது அந்த ஜெயத்ரதனை அழைத்து வந்து வேடிக்கை பார்க்க சக்கராயுதத்தை விளக்க பனைமரத்துக்கு மேலே சூரியன் இருக்க வானத்தை எடுத்து விடுக்க அது ஜெயத்ரதனை தலையை அறுத்து விருத்தட்சதன் தலையை கையிலே போய் விட 2 பேரும் மடிய இரவிலே சண்டையை தொடங்கி நடத்த கந்தனுடைய வேலாயுதத்தினாலே கடோரகதன் மடிய 15ஆம் நாள் சண்டையிலே தர்மராஜா அசத்தாமா அதா குஞ்சர் என்று சொல்ல அசத்தாமல் இறந்துவிட்டான் என்று கருதி துரோணாச்சாரி வில்லையும் அம்பையும் கீழே போன திருஷ்டத்திமன முள்ளியன் நாளக்கோயில் முடிமேல் தடை கிள்ளிய விநாயகபாணி கிரிசரோடு தவீரன் துள்ளிய பரித்தேர் திட்ட தீமனது அம்பு சென்று தண்ணியது அப்போது அந்த தவமணி தலையை அந்தோ துரோணாச்சாரிய திருஷ்டத்திமன் கொல்ல 16ஆம் நாள் சண்டையிலே கர்ணன் சராவீரத்தில் வென்று வந்து அர்ச்சுனத்திலே தோற்று ஓட 17ஆம் நாள் காலையிலே புறப்பட்டு சென்னையில் மனிதனோடு வெளியெடுப்பு வந்து துரியோதனத்திலே ஐயா காட்டாக சாதனத்தின் மகனுக்கு எல்லா கலகமும் மஞ்சளையும் கற்றுகள் கேட்பாகலாம் என்றான். அவனுக்கு ஒப்பார் துரோகம் இல்லை. ஆர்ப்பாக மோதி வரும் கவனமான நெஞ்சறிவானும் போரில் விலங்கு அறியப்பானும் புனைத்தாம ஜல்லியறிய புவியில் என்றார். அவர் ஜல்லியரை தேர்ச்சாதி ஆகும்போது துரியோதனன் கேட்க, அடே துரியோதனா, புண்ணியசன் மதியாமல் என்ன வைத்து புகழ்ந்தனையா? நானா அவனுக்கு தேர்வோட்டு கோபப்பட அப்போது செல்வோட மலரிருந்து பிரம்மதேவன் சிவனுக்கு தேர்வோட்டிருக்கிறார், கண்ணன் அர்ச்சுனுக்கு தேர்வோட்டுகிறார், அர்ச்சுனுடைய உத்தரவுமானுக்கு தேர்வோட்டினார் என்று சமாதானம் சொல்ல சரி என்று ஒத்துக்கொண்டு சண்டையிலே தேர்ப்பாகலாக நிற்க தான தர்மங்களை கர்ணன் வாரி வழங்கி தேரேறி புறப்பட்டு அர்ச்சுனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை ஏற்பட அப்போது கர்ணனானவன் அந்த தேரை நிறுத்த மாயாசன கூடம் அழைக்கிற நாங்கள் உட்பட வீரமடங்களே சாயாவது வைத்தனும் நின்ற தலைமுற்றவன் தந்தையும் ஏயா இது எழுந்து பொறாது ஓவிய வாயினை என்று காயா மன வண்ணன் விளப்புதலும் கவி என்பதையும் இது கைகிறியா காலத்தை போடாமல் இருக்க தர்மராஜாவை போல தெரிகிறது என்று சொன்னேன். மீண்டும் பாடுவனாயத்திலே சென்று பார்க்க தர்மராஜா உன் வில்லென்ற சொத்தம் இல்லையா என்று கேட்க தர்மராஜாவின் கொல்ல செல்ல புறவோர்களை நீ என்னும் கொலையின் கொடிதே என்று கண்ணன் சொல்ல அவரை வசதான நின்று வந்து இங்கு பரிமள சந்தன தீபமும் கவல்படை கர்ணன் அசசல்லைய பாம்புக்களை விட அர்ச்சுனன் விருந்த பானம் வர பகவானாகிய கண்ணன் உமாதிய இடத்திலே 12 அமுறை இடம் கேட்டு தேரை அடுத்த தலைக்கு வந்தது தலைப்பாகோடு போக மீண்டும் இந்த நேரத்திலே ஜல்லியை தேரை விட்டு போக பரசுராமர் கற்றுக் கொடுத்த மந்திரம் மறந்து போக தேர் சக்கரமானது ஆழக்கால் புதைய இந்த நேரத்தில் சக்கரத்தை தூக்கிக் கொண்டிருக்கிற போது அர்ச்சுனன் வானத்தை போட உயிர் போகாமல் இருக்க பகவானாகிய
கண்ணன் பிராமண கோலத்திலே வந்து கண்ணனிடத்திலே அவன் செய்த புண்ணியங்களை எல்லாம் தானமாக பெற்றுச் சென்று அவனுக்கு போற்றிய கண்ணன் கண்டுகள் கழிப்பேன் புலரிமோன் எழுந்த காவிகளை மாற்றி அடிவும் பஞ்சாயுதங்களோடும் வருடவாகன காட்சியை கொடுத்தார் பகவான் கர்ணனுக்கு என்ற நிலையோடு நேற்றைய சரித்திரத்தை நிறுத்தினோம். அதன் பிறகு என்ன நடந்தது, எப்படி விடுவது என்பதை யாரையோடு அந்தமாக சொல்ல வேண்டும் என்று என்னுடைய பாகத்திலே விழுந்து ஜனநாயக அதுபோல் அடியங்களும் சொல்ல தொடங்குகிறோம். வாக்கிலே படையிருந்தால் மன்னித்து ஒன்று இரண்டு நல்ல சொற்கள் உரிமையாலும் அடியனுடைய குருவர்களும் அம்பாவுடைய திரு அருளுமாக ஏற்றுக்கொண்டுமாறு கேட்டுக்கொண்டு சொற்பொழிவை மேற்கொள்கிறோம். ஸ்ரீமத் ராஜாரமண கோவிந்த அமரரானவரும் அமரயோனிகளும் அமரரானவரும் அமரயோனிகளும் அமரருக்கு அதிபனானவனும் கமலனான் முகமும் முனிவரும் கண்டு கனகனால் மலர் கொடு பணிந்தார். சமரமாமுனையில் தனஞ்சயன் கனையால் சாய்ந்து உயிர் வீடமும் சென்றல் அமலனாரணனை காணவும் பெற்று என்று தன் அகமிக மகிழ்ந்தார். பகவானாகிய கண்ணன் கருடவாகனத்திலே காட்சி கொடுத்தார் கர்ணனுக்கு. மகாபாரதத்திலே யாருக்கும் கிடைக்காத காட்சி. எதிரிப்படையிலே இருந்த கர்ணன் கருடவாகன காட்சி கண்டார். கூடவே இருந்தார்கள் தரும பீம அர்ச்சன நகுல சகாதேவர்கள். அவர்களுக்கு கிடைக்காத காட்சி எதிரிப்படையிலே இருந்த கர்ணனுக்கு கிடைத்தது. கண்குளரை கண்டு கணிக்கிறான் கர்ணன். பஞ்சாயுதங்களோடு சுதர்சன சக்கரத்தோடும் பாஞ்சசன்யமாகிய சங்கோடும் எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார் கர்ணனுக்கு. அந்த காட்சியை கண்டு கணிக்கிறான். இங்கே கர்ணன் நீல நெடுங்கிரி வழிவுகிறோம் நீல நெடுங்கிரியும் அடைமுகிலும் ஒவ்வ நெடுநீரும் காயாமோ நிகர்க்கும் இந்த கோலமோவின் கதை வாழும் சங்குநேமி கோதண்டம் எனும் படையும் குழைத்த வாச மாலை நறு துழாய் மார்போ திரண்ட தோலோ மணிக்கழுத்தோ செவ்விதழோ வாரிசாத காலமலர் என வளர்ந்த முகமோ சோதி கதிர்முடியோ எம்மையிலே கண்ணுற்றேனே. கதிர்முடியும் சோதி கதிர்முடியும் கண்டிட்டேனே. எம்பெருமானே பஞ்ச ஆயுதங்களோடு பாஞ்சசன்யமாகிய சங்காயுதத்தை காண்கிறேன். கௌமேதமாகிய கௌமேதகம் மற்றும் பாஞ்சசன்யம் நாந்தீகம் சாரங்கம் என்று சொல்ல முடியாது. அந்த ஆயுதங்களோடு காட்சி தருகிறீர்கள். இந்த காட்சியை நான் கண்டு கலைக்கிறேன் எம்பெருமானே என்று சொல்லி சக்கரத்திலே சாய்ந்து கொண்டிருந்த கர்ணன் கண்ணனை வணங்கி தொழுது கொண்டிருக்கிறான். சாய்ந்து கொண்டே எம்பெருமானே உன்னுடைய உடனே உன்னுடைய திருநாமத்தை வளர்க்கும் பேர் பெற்றேன். தரும முதலாக தருமன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அவர் மொழிந்து தருகள் அம்மை செறிவில் எனது உயிரணைய தோழற்காக செஞ்சோற்று கடன் கழித்தேன் தேவர் கோவுக்கே உரை பெருநல் கவசமோ குண்டலமோ விந்தேன் உற்ற பெருநல் வினை பேர் உனக்கே தந்தே மறுவிடை போல் தவழ்ந்தருளோ செங்கன் மாலே மாதவத்தால் ஒரு தனியில் வாழ்த்தவாரே மறுவிடைவும் தவழ்ந்தருளும்
தெரிந்தே என் தம்பிகளோடு சண்டை செய்தேன். அப்படி சண்டை செய்து அர்ஜுனுடைய பாரத்தினாலே இப்பொழுது நான் படுகளத்தில் விழுந்து கிடக்கிறேன். அது மட்டுமல்ல, தேவேந்திரனுக்கு நான் கவச குண்டலங்களை கொடுத்தேன். தேவேந்திரன் வந்து பிராமண குலத்திலே என்னிடத்து கவச குண்டலங்களை பெற்று சென்றான். அது மட்டுமல்ல, முப்பெரும் கடவுளாகிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 கடவுள்களில் ஒருவனாக இருக்கின்ற உங்களுக்கு நான் செய்த புண்ணியத்தை எல்லாம் தானமாக கொடுத்தேன். என் தம்பிகளுக்காக செஞ்சோற்றுக்களை எனக்கு உணவு கொடுத்தானே துரியோதனன், அவனுக்கு செஞ்சோற்று கடனை கழிச்சேன். என் தம்பிகளோடு சண்டை செய்து அன்புக்கு நான் பங்கம் விளைவித்தேன். என் கூட எனக்கு கூடவே உண்டானே துரியோதனன், அவனுக்கு செஞ்சோற்று கடன் கழிச்சேன். தேவேந்திரனுக்கு கவசகுண்டலம் கொடுத்தேன். உங்களுக்கு நான் செய்த புண்ணியத்தை தான் தானமாக கொடுத்தேன். இதெல்லாம் நான் கொடுத்தையா, இதெல்லாம் நான் கொடுத்து நான் பேர் பெற்றவரே என்று சொல்லி கர்ணன் பகவானாகிய கண்ணனை நினைந்து துதிக்கிறான். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெரும் துயரிடம் பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவ தம்மோடு அவர்களும் கருவியை கருதி ஓடினேன் ஓடி உயிரோர் பொருளால் உணவு எனும் பெரும்பதம் தெளிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்லி பகவானாகிய கண்ணனை துதிக்கிறான். கர்ணன் வான் பெற்றனது கமழ்தான் வணங்க பெற்றேன். வான் பெற்றனதி கமழ்ந்தால் வணங்க பெற்றேன். மதிபெற்ற திருவுலத்தால் மதிக்கப் பெற்றேன். தேன் பெற்ற துழாயலங்கள் கலபமார்போ திருப்புயமும் தைவந்து தீண்டப் பெற்றேன். ஊன் பெற்ற பகடியினால் அணிந்து விண்டோ உணர்வுடன் நின் திருநாமம் உரைக்கப் பெற்றேன். யான் பெற்ற பெருந்தவப் பேரு என்னையன்றி இருளிடத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே. வான் பெற்றனது கமழ்தான் வணங்க பெற்றேன். ஆகாய கங்கை, ஆகாய கங்கையானது திருமாலுடைய பாதத்தை கழுவிக் கொண்டிருக்கிறதா என்று ஞானமும் நாராயணுடைய திருப்பாதத்தை ஆகாய கங்கை கழுவிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாத தரிசனத்தை கண்டேன் ஐயா. வான் பெற்ற நதி கமல் தாழ் வணங்க பெற்றேன். வானுலகத்திலே இருக்கின்ற கங்கையானது தன்னுடைய திருப்பாதங்களை கழுவிக் கொண்டிருக்கின்ற அந்த பாதங்களை காணும் பெற்றேன் ஐயா. மதி பெற்ற திருவுலத்தால் மதிக்கப் பெற்றேன். சந்திரன், சந்திரன் உங்களுடைய திருமார்பிலே இருந்து தோன்றினார். அந்த மார்பு சந்திரன் தோன்றிய அந்த மார்பை நாம் தரிசிக்கும் பேறு பெற்றேன். மதி பெற்ற திருவுலத்தால் மதிக்கப் பெற்றேன். தேர் பெற்ற துடாய் அலங்கள் கடகமார்பும் திருப்புயமும் கை வந்து தீண்டப் பெற்றேன். தங்கள் திருமார்பிலே துளசி மாலை அணிந்திருக்கிறீர்கள். திருத்துழாம் அணிந்த மாலை மார்பானது என் மார்போடு உங்கள் மார்பு சேருகிற பேர் பெற்றேன். சேர்த்து அழைச்சார் பகவான். அதனால உங்கள் மார்பும் என் மார்பும் ஒன்றாக சேருகின்ற பெயர் பெற்று தங்களுடைய திருப்புயங்கள் என்னை சேர்த்து தழுவுகின்ற பெயரை பெற்றேன். யாருக்கும் கிடைக்காது. பகவான் ஆளை பார்த்து சேர்த்து பிடிச்சாரா. அப்படிப்பட்ட தரிசனம் கண்ணனுக்கு. ஊன் பெற்ற பகடையினால் சோர்ந்து விழுந்தும் அச்சனுடைய பாரம் பட்டு நான் சோர்ந்து விழுந்து கிடந்தாலும் உணர்வுடன் உங்களுடைய ஞானமாகிய நாராயணா என்று சொல்ல முடியாத ஞாபத்தை நான் சொல்லுகின்ற பேர் பெற்றேன் ஐயா. ஊன் பெற்ற பகடையினால் அயர்ந்து விழுந்தும் உணர்வுடன் நின் திருநாமம் வைக்க பெற்று யான் பெற்ற பெருந்தவ பேரு என்ன என்று இருடெடுத்து பிறந்தோரில் யார் பெற்றாரே. எனக்கு கிடைச்ச பாக்கியம் மண்டலத்திலும் இல்லை, விண்ணகத்தாருக்கும் கிடைக்கல. யாருக்கும் கிடைக்காத காட்சி பகவானாகிய கண்ணன் இரடவாகன காட்சியை கொடுத்து மார்போடு அழைக்கின்ற அந்த தகுதியை பெற்றார் கண்ணன்.
இப்படி பகவானை வணங்கி நிற்கிறான். அப்படி வணங்கி நிற்கிற பொழுது பகவான் கேட்டார் கண்ணன், அப்பா நீ இவ்வளவு தான தர்மங்களை செய்திருந்தாலும் அந்த தர்மம் எல்லாம் உன்னை காப்பாற்றவில்லையே. இவ்வளவு தவம் பண்ணேன், இவ்வளவு தவம் செய்தாய், ஆனால் அந்த தர்மம் எல்லாம் உன்னை காப்பாற்றாமல் விட்டுவிட்டதை இப்படி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாயே என்றார் கண்ணன். அப்போது சொன்னான் கண்ணன், ஐயா நான் என்ன ஐயா செய்வேன், எனக்கு 6 பேரு சதி, எனக்கு 6 பேரு சதி ஐயா. அது யார் யார் என்று கேட்டா சொல்லுகிறேன் கேளுங்கள். கரியமாலவன் முந்தி எனக்கு கடின சத்தூரு ஆகினான். கரியமாலவன் முந்தி எனக்கு கடின சத்தூரு ஆகினான். பிரியமா என்னை ஈன்ற குந்தியும் பிரிதல் சத்தூரு ஆகினாள். பிரியமா என்னை ஈன்ற குந்தியும் பிரிதல் சத்தூரு ஆகினாள். எந்த கூகந்த பரசுராமரும் இன்னொரு சத்தூரு ஆகினார். எந்த கூகந்த பரசுராமரும் இன்னொரு சத்துரு ஆகினார். பிந்தையா இந்திர தேவனு எனக்கு விளங்கினான் ஒரு சத்துரு. பிந்தையா இந்திர தேவனு எனக்கு விளங்கினான் ஒரு சத்துரு. காமதேனு என்ற பசுவும் கடின சத்துரு ஆனதே. காமதேனு என்ற பசுவும் கடின சத்துரு ஆனதே. மாமனாகிய சல்லியனு எனக்கு மற்றொரு சத்துரு ஆகினான். மாமனாகிய சல்லியனு எனக்கு மற்றொரு சத்துரு ஆகினான். ஐயா கரியபாலவன் முந்தி எனக்கு கடின சத்துரு ஆகினான். நாரதனாகிய நாராயணன் எனக்கு முதல் சதியை வந்தாங்க. நான் எப்பொழுதும் வளரக்கூடாது என்று சொல்லி எந்த நேரமும் எனக்கு இக்கட்டை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் நாராயணன். அப்படி கடவுளாகிய நாராயணனே எனக்கு சதி ஐயா. அது மட்டுமல்ல, பிரியமா என்னை ஈன்ற குந்தியும் பிரிதல் சத்துரு ஆகினாள். எனக்கு தாயே சத்துரு சாமி. என் தாயாகிய குந்தி சிறிய வயதிலே என்னை பெற்று ஊரார் பொழுதுக்கு அஞ்சி ஒரு தங்கத்திலான பெட்டியை எடுத்து வந்து என்னை அந்த மூடி கொண்டு வந்து ஆற்றிலே விட்டார்கள். என் தாய் பிறக்கிற பொழுது நான் தாயை இழந்தேன். பிறந்த பொழுது என் தாயாகிய குந்தி என்னை ஆற்றிலே விட்டார்கள் சாமி. அப்படித்தான் ஆற்றிலே விட்டார்களே. அதோடுதான் என்னதா, நான் துரியோதனனுடைய மாளிகையிலே அங்க தேசத்திலே வாழ்ந்து வருகிற பொழுது ஒரு நாள் என்னிடத்திலே வந்த என் தாயாகிய குந்தி, அப்பா மகனே நான் தாண்டா உண்மை தாய் என்று சொல்லி வந்தார்கள். உண்மையில் அறிய சேலையை கொடுத்தேன். சேலையில் அணிந்து கொண்டு தாயாக இருந்தார்கள். வாடா மகனே, என்னோடு தம்பிமார்கள் 5 பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு சேரலான்னு கூப்பிட்டார்கள். நான் வர மறுத்தேன் ஐயா. அதனாலே வரம் கேட்டார்கள். அசசேரனாகிய பாம்பு கணையை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விடக்கூடாது என்று தாய் வரம் கேட்டார்கள். அப்படி கேட்டதினாலே அந்த அசசேரனாகிய பாம்பு கணையை என்னாலே ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விட முடியல. அப்படி எனக்கு தாயே சதிசாமி, நான் என்ன பண்ணுவேன்? பிரியமா என்னை ஈன்ற குந்தியும்
பிரிதொரு சத்துரு ஆகினாள். அப்படி எனக்கு தாயே சரி ஐயா. அதற்கு மட்டுமல்ல, மாதா பிதா குரு என்பார்கள். என் குரு ஆகிய பரசுராமர் எனக்கு சரி சாமி. நான் சிறிய வயதிலே பரசுராமனிடத்திலே சென்று பிராமணன் என்று போய் சொல்லி நான் வில்வித்தையை கற்றேன் என்பதற்காக அவர் ஒரு நாள் என்னுடைய தொடையிலே தரையை வைத்து படுத்துக் கொண்டிருந்தார். நானும் அமைதியாக இருக்கிற பொழுது ஒரு ராட்சச வண்டானது என்னுடைய தொடையை துளைத்தது. ரத்தம் புகுகிறது. ஆனால் குருவின் தூக்கத்துக்கு ஊறுவிளைவு என்று சொல்லி நான் அமைதியாக இருந்தேன். எழுந்த பரசுராமரானவர், அட பாவி, நீ பிராமணன் அல்ல, நீ சத்திரியன்தான் என்று சொல்லி நான் கற்றுக் கொடுத்த அனைத்து பாடங்களும் பணிகளத்திலே போர்க்களத்திலே நீ மறந்து போவங்கள உடன்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் சாமியாக. குரு எனக்கு சதி. 33 கோடி தேவர்களுக்கு தலைவரான தேவேந்திரனும் எனக்கு சதி ஐயா. நான் அங்க தேசத்திலே வந்து வருகிற பொழுது அவன் பிராமண காலத்திலே வந்து, ஐயாவும் மார்போடு ஒட்டிய கவசமும் காதோடு சேர்ந்த குண்டலம் எனக்கு தேவை என்று சொன்னேன். நான் கேட்டதையெல்லாம் கேட்டவருக்கு கேட்டபடி வழங்கக்கூடியவன். அப்படி ஆசைத்தையோ குண்டலத்தை அறுத்து கொடுத்து விட்டேன். அது இருந்தால் என்னை யாராலும் சாகடிச்சிருக்க முடியாது. அப்படி தேவேந்திரன் என் கவசம் தலைவரை கவர்ந்து கொண்டான். அந்த தேவேந்திரன் எனக்கு சரி ஐயா. அது மட்டுமல்ல, காமதேவன் என்ற பசுவும் கடின சத்துரு அநேதே. ஒரு நாள் அங்க தேசத்தில் நான் தேரை செலுத்திக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பசுவின் கன்றானது என்னுடைய தேரிலே அகப்பட்டு இறந்து போனது. அந்த பசுவுக்கு சொந்தக்காரன் ஆகிய பிராமணன், அட பாவி, என்னுடைய கன்றை கொண்டு விட்டாயா? தக்க சமயத்திலே போர்க்களத்திலே ஒரு தேர் ஓடாமல் இருக்க கடவுள் என்று சாபத்தை கொடுத்தார். அந்த பிராமணன் எனக்கு சரி ஐயா. அது மட்டுமல்ல, மாமனாகிய சல்லியன் எனக்கு மற்றொரு சத்துரு ஆகினான். என் மாமனாகிய சல்லியன் எனக்கு தேர்ப்பாகராக நின்றான். அப்படி தேர்ப்பாகராக தேர் ஓட்டுகிற பொழுது நான் அசசேரனாகிய பாம்பன் கடையை அச்சனுடைய கழுத்துக்கு குறிவைத்து விட்டேன். அப்படி விடுகிற பொழுது விடையத்த நிற்கிற பொழுது மாமனாகிய சல்லியே மார்புக்கு குறிவை என்றார். நான் முடியாத கழுத்துக்கு குறிவைத்தேன். ஆனால் அச்சனன் தப்பித்துக் கொண்டான். என் பேச்சு கேட்காதவனுக்கு நான் தேர்வோட்ட மாட்டேன் என்று சதி செய்துவிட்டு தக்க சமயத்தில் நாமாவும் போய் சதி செய்துட்டார். ஆக எனக்கு 6 பேரு சதிசாமி. நான் என்ன செய்வேன்? மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். மாதா சிறிய வயதிலேயே பிறந்ததிலே என்ன ஆத்திர விட்டாங்க. பிதா சூரியே மேலிருந்து வேடிக்கை பார்க்கிறான். குரு பரசுராமர் தக்க சமயத்திலே நான் கற்றுக் கொடுத்த பாடம் உதவாதுன்னு சொல்லிட்டார். தெய்வம் எதிர்கட்சியா நிற்கிற சாமி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தெய்வம் எதிர்கட்சியில் இருக்கிறத சாமி நான் என்ன செய்வேன்? நான் இவ்வளவுதான் தான தர்மம் செய்திருந்தாலும் எல்லாம் எனக்கு சரி. கர்ணனுக்கு எல்லாம் சரி. இப்பொழுது கண்ணன் ஆனவன் சொல்ல பகவான் ஆகிய கண்ணன் சொன்னார், அப்பா மகவான உரகவாணி தனஞ்சயனை சதியாமல் சாய்வித்தேனோ மெய்கருணை நின் பொருட்டாலானே என்று மீண்டும் போய் தேர்வலவன் விசையற்கு ஆனா என்று வருகிறவனுக்கும் எல்லிமைந்தனை இப்படி எல்லாருக்கு சதி
என்று மகிழ்விட வணங்கும் எல்லி மைந்தனை என்று மகள் உறவனங்கு எண்ணி வைந்தன் இன்புறவன் புறவினில் ஆனிரையில் பின்போய் கன்று கொடு விளவிருந்த கண்ணன் தானோ கர்ணனுக்கு கட்டுரைப்பான் கடவுள் நாதன் அன்று நதுகவசமோ குண்டலமும் வாங்க அழைத்தேனோ குந்தியை கொண்டு அரவாடி ஒன்றொடிய தொடாத வரம் கொள்வித்தேனோ உற்பவத்தின் உண்மை உனக்கு உணர்வித்தேனோ உற்பவத்தின் உண்மை உனக்கு உணர்வித்தேனும் கர்ணம் தேவேந்திரன் மூலமாக கவச குண்டலங்களை வாங்க சொன்னது நான் தான் பகவான் சொன்னார். தேவேந்திரன் மூலமாக உன்னிடத்தில் இருக்கின்ற கவச குண்டலங்களை வாங்க சொன்னது நான் தான். குந்தியாகி அத்தையை அனுப்பி 2 வரம் வாங்க சொன்னது நான் தான். நீ பானம் விடுகிற பொழுது அந்த அர்ச்சனை காப்பாற்றுவதற்காக 12 முறை இடம் கேட்டு உமாதேவியிடத்தை கேட்டு தேரை அழைத்து அர்ச்சனை காப்பாற்றியது நான் தான். இதெல்லாம் நான் தான் என்று சொல்லி கர்ணனுக்கு உணர்த்தினார். அப்பா நான் தான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், நீ ஒண்ணு நீ கவலைப்படாதப்பா, யார் மீதும் நீ கவலைப்படாத, எல்லாம் நான் தான் செய்தேன் என்று சொல்லி அவருக்கு எல்லாவற்றையும் உணர்த்திவிட்டு மீண்டும் போய் அர்ஜுனுடைய தேரிலே போய் அமர்ந்தார் சாரதியாக. அப்படி அமர்ந்தவுடனே அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா வானத்தை போட்டு ரெடியை போடுறாங்க. அர்ஜுனா சங்கரிகமாக வானத்தை தொடு என்றார் பகவானாகிய கண்ணன். பகலவள் தன் மதனையை நீ பகலோர் மேல்பார் பௌவத்தில் வடுவதன் உள்படுத்தி என்ன இகழ் விதயம் உறுதியுற அஞ்சரீகம் எனும் அம்பால மனிதையும் இலக்கமாக அகல் உலகில் வீரரெல்லாம் அழிக்கு எய்தால் அந்த ஆசுகம் உறுதி அப்பாலோடி தகல் உடையார் மொழி போல தரணியோடு தப்பாமல் குறித்தது அவள் தானோ வேண்டாள். தகலுடையார் மொழி போல தப்பாமல் அர்ஜுனுடைய பானம் சென்று கர்ணன் மீது போய் அடித்தது. சந்திரீகமாக வானத்தை தொடுத்தான் அர்ஜுனன். அது போய் கர்ணனுடைய மார்பிலை பாய்ந்து கர்ணனுடைய மார்பிலை பாய்ந்து தகலுடையார் சொல் போல தெய்வத்தன்மை வாய்ந்த முனிவர்கள் தவமுனிவர்கள் சாபம் கொடுத்தா தப்பாது. அவங்க வார்த்தை பெரியவங்க வார்த்தை சொன்னாங்கன்னா கண்டிப்பா படிக்கும். வயதிலே மூத்தவர்கள் அவருடைய மனம் புண்படுமாறு நடக்கூடாது. அவர் போகிற பொழுது நாம் ஏதாவது சிறிய தொந்தரவு கொடுத்து, ஏய் நீ வாழ்க்கையில உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது பலிக்கும். பெரியவங்க சொன்னா பலிக்கும். அதனால பெரியவர்களிடத்திலே மரியாதையா நடக்கணும். பெரியவங்க வார்த்தை தப்பாது. அப்படி போல பெரியோர்கள் சொன்ன வார்த்தை முனிவர்கள் சொன்ன வார்த்தை எப்படி தப்பாதோ அது மாதிரி தப்பாக போய் கர்ணனால் நடிச்சுதான் வாழும். ராமாயணத்தில் சொல்லுவார் கம்பர், புல்லோருக்கு நல்லோர் சொன்ன சொல்லியன போயிச்சான். எப்பொழுது தாடகையை வதம் பண்ணும்போது ராமபிரான் பானம் போட்ட பானம் புல்லோருக்கு நல்லோர் சொன்ன சொல்லியன போயிச்சான். ஒன்னும் தெரியாதவனுக்கு நல்ல அறிவுள்ளவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவான். அவங்க நிற்காது. அவனுக்குலாம் ஒன்னும் தெரியாத அறிவில்லாதவனுக்கு நல்லவர்கள் புத்திமதி சொன்னா எப்படி தங்காதோ அது மாதிரி அந்த பானமானது நேரா போய் தாடகையை கொண்டதென்னார் கம்பர். அதே போல வாலியை பதம் செய்கிற பொழுது வாழைப்பழத்துல ஊசி நினைச்சா எவ்வளவு வேகம் போகுமோ அவ்வளவு வேகம் போச்சா வாலியோட நாவிலே வானம். கம்பர் சொல்றார், வாழைப்பழம்
வாழைப்பழத்துல ஊசியை குத்தணும்னா 2-3 ஆள் சேர்த்து குத்தினா தான் குத்த முடியும். எவ்வளவு நைசா அந்த வாழைப்பழத்துல ஊசி போடணுமோ அவ்வளவு வேகத்துல போச்சா ராமபானம் வாரின் மேல போடுறதுக்கு கப்பல் சொல்றார். இந்த இடத்திலே கண்ணன் மீது அச்சுரம் போட்ட பானம் பெரியவர்கள் சொன்ன வாக்கு எப்படி தப்பாமல் பலிக்குமோ அதை போல இந்த பானமானது தப்பாமல் போய் கண்ணனுடைய நாவிலே பட்டது. அப்படி பற்றவனே கருடன் அது திருத்தோளில் நின்ற கோலம், கருடன் அது திருத்தோளில் கண்ட கோலம், கண்ணினோ நெஞ்சினொடுக்க கருணையாதி, முருடனது திருநாமம் தனது நாவில் போகாமல் நடிவிளங்க புதைந்து வாணி, வருடமுடல் குளிர்விக்க செம்பல் தேர்மே மன்னரெல்லாம் புடை சூடவையோ காக்கும், குருடன் மகள் அருகிருந்து சோகம் கூற குற்றுயிரின் உடல் கிடந்தான் கொடையால் நிற்கோ, குருடன் மகனாய் இருந்து சோகம் கூற கருடன் அது திருத்தோடு நின்ற கோலம். பகவானாகிய கண்ணன் கருடவாகனத்திலே காட்சி கொடுத்தாரு. அந்த காட்சி இன்னும் மனதிலே நிறுத்திக் கொண்டிருக்கிறான் கர்ணன். உயிர் போகிற நேரம் உயிர் பெற்று இரவு கொலையுமாக கிடக்கிறது. கர்ணனுடைய உயிரானது கொற்று இரவு கொலையுமாக கிடக்குது. கருடனது கருடகான காட்சியை கண்டானே கர்ணன். அந்த காட்சி மனதிலே இருக்கிறதா? உயிர் போகிற நேரத்தில், உயிர் போகின்ற நேரத்திலே கருடமாக காட்சி அந்த கண்ட நினைவோடு இருக்கிறான். அப்படி இருக்கிறவன் பொருள் திருநாமம் நாராயணா நாராயணா கோவிந்தா 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 என்று அப்படியே மனதிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறபோது அந்த அச்சனுடைய வானம் பட்டு உயிர் போகாம குற்றிலும் குறையுமா வடிகளத்திலே சாய்ந்தான் கர்ணே. யாரு சோகம் கூறுறாங்க? குருடன் மகன் அருகிருந்து சோகம் கூற. குருடன் மகன் யாரு? துரியோதனன். துரியோதனன் அதிகரிக்கிறான். கர்ணனுடைய மரணப்படுக்கையிலே கிடக்கிறான். கர்ணன் பக்கத்திலே நிற்கிறான். துரியோதனன் அப்படியே அழறான். அழறான். அப்படி அழுது கொண்டே கிடக்கிறான். அவருடைய கர்ணனுடைய ஆவியானது குற்றிலும் குறையுமாக படுகளத்திலே சாய்ந்தான் கர்ணன். அஸ்தினாபுரத்திலே அசரீரி தூங்குகிறார்கள். அசரீரி சொல்லுது, அடி பாவி குந்தி, அடி பாவி குந்தி என்றது. முந்தி எதிர் பொருள் விஜயம் தொடுத்த கோலால் முடி சாய்ந்து இன்று ஐவருக்கு முன்னோர் வேண்டான், அந்திப்படுவதன் முன்னே ஆவி போம் என்று அசரீரி எடுத்துரைப்ப அன்னையான குந்தி தனது உளம் உருகி கண்ணீர் சோர உடல் சரிய போர்க்களத்து கோக்கோ என்று வந்து இருகை தலை புடைத்து தலை நாளின்ற மகவின் மேல் வீழ்ந்தழுதாள் மன்னோ மன்னோ. முந்தி எதிரே பெருமிதலை கொடுத்த தோழாய் அசரீரி சொல்லியது, அடி பாவி குந்தி, உன்னுடைய மகனாகிய கர்ணன் தர்ம பீமே அச்சுரை சகல சகாதேவருக்கு அண்ணனாகிய உன் மூத்த மகனாகிய கர்ணன் இன்று 17 நாள் சண்டையிலே அச்சுரனுடைய சங்கீதமாகிய பானம் பட்டு படுகளத்திலே சாய்ந்து கிடக்கிறாண்டி. அசரீரி சொல்லியதா, அடியே குந்தி, உன் மகன் கர்ணன் அச்சுரனுடைய பானம் பட்டு அங்கே வந்து குற்றங்களும் குலகுலமா கிடக்கிறான் என்று சொன்னீங்க. அசரீரி சொல்லு. அங்கிருந்து மகனே கர்ணா கர்ணா
கோ கோ என்று அழுகிறாளாம் குந்தி. அலறிக் கொண்டே வருகிறாள். வந்து அந்த குருஷேத்திர பூமியிலே கர்ணனுடைய அங்க பரட படுக்கையிலே கிடக்கிறான். குற்றியிலும் குறையுமா இந்த இடத்திலே வந்து கர்ணனை தூக்கி மகனே கர்ணா 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 என்றே என் தாதையுடைய கன்னிமாடத்து எழுதியவை திருவருளால் உணர்கின்றே என்றே என் தாதையுடை கன்னி மாடத்து எழிலிரவி திருவருளானின்றே ஈன்ற அன்றே பொன்பெட்டகத்தில் கங்கையாற்றில் ஆமுடையால் உடைவிடுத்தேன் அருளிலானே வென்றேவள் கவர்தருவள் மதலக்கியாவி மித்திரளானது கேட்டு உன் வீரம் கேட்டு நன்றே எந்த மப்பயன் என்று எண்ணி வந்தே நாகமோனி அரசால நடக்கின்றாயோ என் தாதையுடைய கன்னிமாடத்து எழுதியவை திருவருளால் உணர்கின்றே மகனே கண்ணா. நான் சூதசேன மகாராஜாவுக்கு மகளாக பிறந்து பிறந்த என்ற பெயரோடு நான் வளர்ந்து வருகிற பொழுது குந்தி போத மகாராஜா குழந்தை இல்லாததினாலே என்னை தத்து எடுத்து வளர்த்து நான் குந்தி என்ற பெயரோடு நான் வாழ்ந்து வருகிற பொழுது மகனே துருவாச மகாமுனிவரானவர் அந்த அரண்மனைக்கு வந்தார். வந்த முனிவரானவர் நான் இங்கே தவம் செய்ய வேண்டும், தவச்சாலை ஏற்றிக் கொடுங்கள் என்று கேட்க என் தந்தையாகிய குந்தி போத மகாராஜாவும் தவச்சாலை எழுதி கொடுத்தாரடா. அந்த தவச்சாலையிலே அவர் இருக்கிற பொழுது பணியுடைக்கு ஆள் வேண்டும் என்று கேட்க நாம் யாரை அனுப்பலாம் என்று என் தந்தையாகிய குந்தி போத மகாராஜா அழுது கலங்குகிற பொழுது அப்பா நான் செய்கிறேன் பணிவிடை என்று சொல்லி நான் சின்ன வயதிலே 8 வயது சிறுமியாக இருந்த நான் துர்வாச மகாமுனிவருக்கு நான் பணிவிடை செய்தேன்டா என் மகனே கர்ணா. அப்படி 12 மாதங்கள் நான் பணிவிடை செய்ததினாலே அந்த துர்வாச மகாமுனிவரானவர் என்னை அழைத்து அம்மா பிற்காலத்திலே உதவும் என்று ஒரு மந்திரத்தை சொல்லி அது உனக்கு 5 முறை படிக்கும் அம்மா, வேண்டும் என்ற போது நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்லிவிட்டு போகேன். நான் கன்னிகா மாடத்திலே 8 வயதில் சிறுமியாய் இருந்தேன்டா என் மகனே. அப்படி பௌர்ணமி நிலவு என்று இந்த மந்திரம் பொய்யா இருக்குமா மெய்யா இருக்குமா இதை சோதித்து பார்க்கலாம் என்று மகனே நான் பகலிலே வரக்கூடிய சூரியன் இரவிலே வருமா பார்க்கலாம் என்று சொல்லி நான் துர்வாச மகாமுனிவரை மந்திரத்தை சொன்னேன்டா என் மகனே. அப்படி சொன்னவுடனே துர்வாச மகாமுனிவர் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு சூரிய பகவான் வந்து என்னை சேரத்தினால் அழைக்கிற போது நான் யாரா கண்ணியா இருக்கின்றேனே, இன்னும் நான் வயதுக்கு வரவில்லையே, என்னை இப்படி கூட அழைக்கிறீர்களே என்று நான் அழுகின்ற பொழுது அவர் என்னை கன்னித்தன்மையில் இருந்து மங்கை பருவமாக்கி அவர் அணிந்திருந்த சேலையை என் மீது போர்த்தி என்ன மங்கை பருவம் அடைய செய்து அவர் அருள் நோக்க செய்துவிட்டு சென்ற 3.25 நாளிலேயே நீ மகனே மார்பிலே கவசத்தோடும் காதிலே குண்டலங்களோடும் நீ சூரிய பிரகாசமாக பிறந்தாயடா என் மகனே. மகனே கர்ணா கர்ணா. அப்படி சூரிய பிரகாசமாக
இவனுக்கு ஒரு குழந்தையா என்று கேவலமாக பேசுவார்கள் என்று சொல்லி இரவெல்லாம் அழுது அழுது கலங்கி சூரன் மகளாகிய நான் சூரன தருணினால் துறந்து கன்னிகையாகி வாரமாமணி கவச துண்டலங்களுடன் வரும் மகனொரு நோக்கி பாரமாமிரவில் பிறந்தவர் மொழி பழுதனுக்கு அழுது வங்கி பூரமானதி பேடகத்திடை பொதுத்தோடிக்கு நடடாக செல்வமே அப்படி ஊரா பழுதுக்கு அங்கி அந்த சூரியனாரின் மீது பொருத்திய சேலையான பெட்டி எடுத்து வந்து அந்த பெட்டியிலே மடித்து வைத்து அதன் மேலே உன்னை வைத்து அந்த பெட்டியை மூடி பாவி நான் ஆத்திரம் கொண்டு வந்து விட்டேன்டா என் செல்வமே என்றே எத்தால் உரை என்று ஈன்றே பெட்டகத்தில் ஆமுடையா உனை எடுத்தேன் பாவினான் அன்றைய தினமே உன்னை ஆத்திர விட்டேன்டாயும் மகனே ஊரால் பழுதுக்கு அஞ்சி உன்னை நான் பெட்டியில வச்சு அனுப்பினேனடா என் மகனே கர்த்தா அப்படி நான் அனுப்பி இந்த நீ இறந்து போனாயோ அல்லது புலி சிங்கத்தான் திட்டதோ என்று நான் இருந்தேனடா என் சொல்லவி ஆனால் பகவானாகிய கண்ணன் வந்து கண்ணன் உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு உற்சாகத்தை விட்டு சென்றார். அன்று முதலாக நீ துரியோதனத்திலே இருந்தாலும் நீ செல்வாக்காடு இருக்கிறாய் தலைச்ச பிள்ளையாயிற்றை நீ நல்லா இருந்தால் எனக்கு கொல்லி பெற்றேனாய் இருந்தேனடா என் மகனே எனக்கு தலைப்பிள்ளை இருக்கிறது என்று நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தேனடா என் மகனே கர்ணா என்றே பெட்டகத்தில் ஆமுடையால் உனை விடுத்தேன் அறிவிராதே மகனே கர்ணா அறிவில்லாமல் விட்டுட்டாருமே அத்தனை நான் சிறிய வயதா இருக்கிற பொழுது உன்னை ஆத்திரம் விட்டேன்டா என் மகனே கர்ணா மகனே கர்ணா ஊரை இன்று பேருடரா ஊரை இந்து பேருளரால் அறந்தவாத உதிர்த்திரநாதியர் உலகக் கொடியோனாடி இறைந்து மறிந்தருளர் நம்பினார்கள் இங்கிதங்கள் அறிந்தடைவேவல் செய்ய பாறை இந்த ஒரு குடை கிழியே பலமடைந்தோ விதிவலியால் பயன் பெறாமல் காரைந்து கரதலத்தோ எந்தோ அந்தோ கடவுளதும் மாயையினால் கழிவுற்றாயே கர்ணா ஊரை இன்று பேருடரா மகனே கர்ணா உனக்கு 5 பேர் மட்டும் இல்லடா தம்பிகள் தேவர்கள் அவர்கள் மட்டும் இல்லடா மகனே உனக்கு தம்பிமார்கள் இன்னும் 100 பேர் இருக்கிறார்கள் துரியோதனன் முதற்கொண்டு நிகழ்ந்தன் வரை ஆக உனக்கு 105 பேர் தம்பிமார்கள் இருந்தும் தரும பீம அச்சுன நகுல சகாதேவர்கள் துரியோதனன் துச்சாதனன் விகந்தன்களின் உயிர்கள் ஆக 105 தம்பிமார்கள் இருந்தும் இந்த அஸ்தினாபுரத்தின் ஆளே உன் தம்பிமார்கள் உனக்கு யாவல் செய்ய உன் தம்பிமார் உனக்கு பாத பூஜை செய்ய உன் தம்பிமார் உனக்கு இந்த பணியை செய்ய நீ கொடுத்து வைக்காமல் போனாயடா என் மகனே கர்ணா உனக்கு ஓரை என்று பேருடாரால் உணர்த்தவாதே இல்லை என்று பதிந்தமாறு 5 பேர் மட்டும் இல்லடா என் மகனி 100 பேர் உனக்கு தம்பிகள் தான் ஆக 105 பிள்ளைகளுக்கு நீ மூத்த பிள்ளைகளா என் மகனே
நான் சிறிய வயதா இருக்கிற போதே நீ பிறந்தாய். உன்னை ஆத்திர விட்டானடா என் செல்வமே. கடவுளது மாயினால் கழிவுற்றாயே. உனக்கு தெய்வ கதி இப்படி வந்ததே மகனே. ஒரு தாயை தான் மகன் எடுத்து போடணும். ஒரு தாய்க்கு தான் மகன் கொண்டு வைக்க வேண்டும். ஆனா மகன் இறந்ததற்கு நான் அழுகிறேனே மகனே. என் கண்ணதியிலே பெற்ற பிள்ளை இழந்து விட்டேனடா என் செல்வமே கர்ணா. என்றென்றே அமர்கலத்தில் நின்ற வேந்தர். என்றென்றே அமர்கலத்தில் நின்ற வேந்தர். யாவரும் கேட்டதிசைப்ப ஏங்கி ஏங்கி அன்று அன்போடடுத்தனைத்து முளைக்கல்லூரல் அமுதூட்டினேயமுடல் அடித்து ஆயின்ற கன்றில் இணைந்து இணைந்து வருதான் என்ற கவிதையைப் போல் என்பட்டால் கலாபம் வீசி. என்றென்றே அவர்களிடத்தில் நின்ற வேந்தர். இப்படி குந்தியானது தன்னுடைய மடியிலே கிடத்திக் கொண்டு கர்ணனை, நாம் பெற்ற மகனே கர்ணா 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 என்று கதிகலங்கி எழுகிறார்கள். அங்கிருக்கின்ற குருஷேத்திர பூமியிலே இருக்கிறதெல்லாம் அடடா என்ன இது, கர்ணன் அழுதற்கு குந்தி அழுகிறார்களே என்று சொல்லி எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார். எதிரியாச்சு பாண்டவருக்கு எதிரி கர்ணன். அவன் இறந்து போவதற்கு குந்தி அழுகிறார்களே என்று எல்லாரும் அதிசயித்து பார்க்கிறார்கள். அப்படி அழுதழுது கலங்கினார்கள். அழுது கலங்கி சேர்த்து அணைத்தார்கள் கர்ணனை. சேர்த்து அணைத்த பொழுது அந்த ஸ்தனத்தில் இருந்து பால் சொரிந்தது. குந்தியம்மையார் ஸ்தனத்திலே பால் தானா சொரிஞ்சதா. குழந்தையா இருக்கிற பொழுது கர்ணன் பால் குடிக்கல. இடையில ஒரு நாள் வந்தார்கள். குந்தி பாலை கலந்தெடுத்தார்கள். பூனத்தை விட்டு போயிடுச்சு. ஆக கடைசி வரை பாலே தாய்ப்பாலே குடிக்கவில்லை. தாய்ப்பால் குடிச்சா தாய் பேச்சை கேட்பான்னு சொல்லி பகவான் தான் தட்டி விட்டார். தாய்ப்பால் குடிச்சா தாய் பேச்சை தான் கேட்பான். பாசம் வந்துவிடும் தாய் மேலே தம்பிகளோடு கூட போய் சேர்த்துருவான்னு சொல்லிதான் பகவான் ஆகிய கண்ணன் அந்த பாலை தட்டிட்டார். தாய்ப்பால் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. 1 வருஷம் கொடுக்கணும் தாய்ப்பால். அதான் முறை. அப்பதான் குழந்தைங்க திடமா இருக்கும், நல்ல வாய்ஸா பேசும். ஆமா, நான் அடியேன் 4 வருஷம் தாய்ப்பால் குடிச்சேன். 4 வருஷம். அதுக்கப்புறம் நான் 4 வருஷம் அதாவது நடக்கிற வரையும் குடிச்சேன். அதனால நான் தாய்ப்பால் குடிச்சதுனால இந்த குரல் சாதாரண வந்துடாது. தாய்ப்பால் குடிச்சதுனாலதான் இந்த குரல் வரதுக்கு காரணமே. அதனால தாய்ப்பால் கொடுங்க. 1 வருஷம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 6 மாசமாவது கொடுக்கணும். 3 மாதமாவது பாலை காய்ச்சி அந்த பாலை அப்படியே ரப்பர் போட்டு பாட்டில் கொடுத்துட வேண்டியது. குடி பாட்டில் நம்ம குடிக்கிற பாட்டில் கடைசி வரையும் பாட்டில் தான். தாய்ப்பால் குடிச்சா தாய் பேச்சு கேட்கும். பாட்டில் பால் குடிச்சா பாட்டில் பேச்சு தான் கேட்கும். இந்த தாய்ப்பாலை குடிக்க கூடாதுதான் தட்டி விட்டு போனார் பகவான். கடைசி வரை பாலை குடிக்க முடியவில்லை கர்ணனாலே. ஆகையினாலே இப்போது பால் சொரிந்தது குந்தி அம்மையார். அந்த சொரிந்த பாலை கர்ணனுக்கு கொடுத்தார்கள் குந்தி தேவி. கடைசியில் குடிச்சா கர்ணன் தாய்ப்பால். சாகர நேரத்தில் தன்னுடைய சனத்தில் இருந்து சொரிந்த பாலை குடித்தார் கர்ணன். அன்று போட்ட கன்றுக்குட்டி ஒரு பசு கன்று போடுதுன்னா போட்ட அன்றைக்கு கன்றுக்குட்டி இறந்து போனால் பசு கதறும். கதறினா வாயால கதறாது. அப்படியே மனசுல நினைச்சு மாலையா கண்ணீர் விடும். அன்னைக்கே கன்றுக்குட்டி போட்டு இறந்து போனா இந்த பசு கண்ணீர் விடும் பாருங்க. நினைச்சு
அதை போல குந்தி அம்மையார் கண்ணனை மடியிலே கிடத்திக் கொண்டு அழுதார்களாம். அன்று ஈன்ற கன்று இறந்தால் தாய்ப்பசு எப்படி கலங்குமோ அப்படி கலங்கினார்கள் குந்தி. அப்படி கலங்கி அன்னையின் மடியிலும் அன்னை மடியிலோ கரத்து உடல் கிடப்ப அங்கமிலாவிதானே தன்னை மறுபுறத் தழுவிதான முற கிளர்ந்தது அவள் தடுவாராமல் மின்னை நலிவுடனீட்டி அண்டமுகடு அசையாமல் நின்னோதச் சென்று பொன்னையழகியட பூசி ஒன்றிறங்க நாட்டியதோ பொன்தோனத்தே மடியிடத்து உடல் கிடப்பேன். அன்னையாகிய குந்தியின் மடியிலே உடல் கிடக்கிறது. கண்ணனுடைய உடம்பு அப்படி கிடக்க ஆதியானது அன்னையுடைய மடியில் இந்த பாலை குடிச்சதும் பாலை குடித்ததும் அவருடைய ஆதியானது பிரிந்து நேராக சூரியனிடத்திலே போய் ஐக்கியமானார். ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த